இன்னைக்கு நம்ம ஒரு தரமான இந்தோனேஷியன் பிளாக் மேஜிக் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் திட்டில் மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்மே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ வாங்க மக்களே ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1980 தான் காமிக்கிறாங்க. ரொம்ப பரபரப்பா கல்யாண வீட்டு மாதிரி ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. யாருக்கு கல்யாணம் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோனுக்கு தான் கல்யாணம். அப்ப அம்மா வந்து பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா லைஃபை ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி என்ன பாஸ்ட் அப்படின்ட்டு தெரியல. அப்புறமா அவங்க போனதும் ஹீரோயின் மேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்ணாடி முன்னாடி உட்கார்றா. அப்ப திடீர்னு கண்ணாடி உடஞ்சிடுது. இவ ஷாக்ல பார்க்க செவுத்துல மாட்டிட்டு இருந்த போட்டோ கீழே விழுது. ஹீரோ கூட இவ எடுத்த போட்டோஸ் அதை எடுத்து பயத்துல பாத்துட்டு இருக்க கரண்ட் கட் ஆயிடுது. உடனே பயந்து போய் வெளியே வந்து அம்மா கிட்ட இதை பத்தி சொல்றா. இதை கேட்ட அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கம், நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்கம்மா அப்படின்ட்டு அதனால இவ ரூமுக்கு வர அப்ப என்னமோ கண்ணாடி விழுந்து உடைற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே என்னன்னு உள்ள வந்து பாக்குறா. பார்த்தா இவ டேபிள் மேல வச்சுட்டு போற அந்த போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. பயத்துல அதை எடுத்து பாத்துட்டு இருக்க வெளியே ஒரு தாத்தா கருப்பு சிப்பா போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. நினைவுல பாத்துட்டு அங்க இருந்து போக யாரும் நம்மள பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு இவ வெளியே வந்து பாக்குறா. ஹாலுக்கு வந்து பார்த்தா அந்த தாத்தா நிக்கிறாரு. உடனே இவ பின்னாடி போக அந்த தாத்தா வெளியே போறாரு. வெளியே வந்து பார்த்தா அந்த தாத்தாவை காணோம். எங்க போனாரு அவரு அப்படின்னு பாத்துட்டு இருக்க கீழே பார்த்தா சேத்துக்காலோட யாரோ நடந்து போன மாதிரி இருக்கு. அந்த கால் தடம் அந்த பானை கிட்ட தான் போய் முடியுது. உடனே அந்த பானை கிட்ட போய் பாக்குறா. பார்த்தா தண்ணியில ரத்தத்தை கலந்த மாதிரி இருக்கு. அதுவும் கருப்பு ரத்தம். இவளுக்கு புரியாம அப்படியே உத்து பார்க்க உடனே பெருச்சாளி மதங்குது. பயந்து போய் கத்திடுறா. உடனே எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு பெருச்சாலியை கொண்டு யார் இதுல போட்டது, இது கெட்ட சக்கரமாச்சே அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டு இவங்க பயப்பட அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. புது வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா இப்ப கல்யாணம் ஆனதுனால ஹீரோயின் வேலையை விட்டுட்டா. அப்ப ஹீரோயின் கல்யாணத்தை அப்ப அப்படி ஆனதை பத்தி பேசுறா. ஒருவேளை நமக்கு யாராவது சூன்யம் வச்சிருப்பாங்களா இல்ல இது பேயோட வேலையா அப்படின்ட்டு கேட்க அதுக்காம அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பெருசா குழப்பிக்காத அப்படின்ட்டு சொல்றான். அப்புறமா கட் பண்ணா வீட்டுக்கு வராங்க. ஒரு தாத்தா பாட்டி தான் வெல்கம் பண்றாங்க. இவங்க தான் இந்த வீட்டோட வேலைக்காரங்க. அண்ட் இந்த வீட்டை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கம்பெனில கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கிளீன் பண்ணி பக்காவா இருக்குங்க ஐயா அப்படின்ட்டு அவங்க சொல்ல சந்தோஷமா உள்ள போறாங்க. அப்ப அங்க உள்ள டைனிங் டேபிள் பக்கத்துல சேத்துக்களோட யாரோ நின்ன மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ இது என்ன இது அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. கட் பண்ண நைட்டு தூங்கிட்டு இருக்க தூக்கம் சரியா வரல. ரொம்ப ஹீட்டா அனலா இருக்கு. சோ அதனால மரம் அந்த ஒரு ஃபேனை எடுத்து ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த பாட்டி ஏமா அடிக்கிற குளிர்ல எதுக்குமா ஃபேனு அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதை கேட்டு இவ ஷாக் ஆகிடுறா. நைட் ஆனா அப்படி அனலா இருக்கு, எதுக்கு ஃபேனுன்னு கேக்குறீங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அந்த பாட்டி இவ்வளவு வினோதமா பாக்குறாங்க. ஏன்னா இவங்க இருக்கிறது ஊட்டி மாதிரி ஒரு ஏரியா. கட் பண்ண நைட்டு வீடு குடி போற ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப ஹீரோ கால் பண்ணி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், உஸ்தத் வந்து கவனின்னு சொல்றாரு. சரிங்கன்னு இவ வெளியே வந்து பார்க்க உஸ்தத் நிக்கிறாரு. உடனே அவரை கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு இதோ நான் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போறான். டீ எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்க அவரை காணோம். இவளுக்கு புரியாம வெளியே வந்து பாக்குறா. தேடி பாக்குறா, அவரை காணோம். அப்ப கரெக்டா ஹீரோ வரான். கூட ஒருத்தரையுமே கூட்டிட்டு வரான். வர வழியில உஸ்தத்தை பார்த்தேன், அதான் நானே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டனே இவ ஷாக் ஆகிடுறா. இவரு உஸ்தத் தான், அப்ப முன்ன வந்தது யாரு அப்படின்ட்டு யோசிக்கிறா. இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல அதுக்காக உஸ்தத்துங்க எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டா தான் இருப்பாங்க, பிளாக் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான். அப்புறமா பிரேயர் ஸ்டார்ட் ஆகுது. பிரேயர் நடந்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு முன்னாடி அந்த ஆள் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு பயத்துல இருக்க உடனே அவன் எழுந்து ஹீரோயின் கிட்ட வந்து கையை நீட்டுறான். ஹீரோயின் மிரண்டு போய் கத்திடுறா. பட் பார்த்தா அவரை காணோம். ஹீரோ என்னமாச்சு அப்படின்ட்டு கேட்க இங்க ஒருத்தர் இருந்தாரு இங்க ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ட்டு சொல்றா. அப்ப வெளியே பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட அந்த தாத்தா நிக்கிறாரு. அது அவர் நிக்கிறாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோ வெளியே ஓடி போய் பாக்குறான். பார்த்தா அந்த தாத்தாவை காணோம். அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் நைட்டு வழக்கம் போல பெட்ரூம் ரொம்ப ஹீட்டா அனலா இருக்கு. ஹீரோனுக்கு சுத்தமா தூக்கம் வரல. சரி குளிச்சுட்டு வந்து தூங்குமே அப்படின்ட்டு குளிக்க போறா. அப்ப ஜன்னல் வழியா அந்த கிழவன் இவளை பாக்குறான். அப்புறம் கட் பண்ணா ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க அந்த கிழவன் ட்ரெஸ் இல்லாம நிக்கிறான். ஹீரோனை முறைக்க அப்படியே பாத்துட்டு இருக்கான். பட் ஆனா அவ கவனிக்கவே இல்ல. அப்புறமா தலையை தவிட்ட அந்த கிழவன் இவளை பார்த்து கையை நீட்டுறான். அத கண்ணாடியில பார்த்த ஹீரோயின் மிரண்டு போய் திரும்பி பாக்குறா. அவனை காணோம். அப்புறம் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு வந்து படுக்க மேல இருந்து ஏதோ எச்சி மாதிரி என்னமோ கொட்டுது. என்னன்னு மேல பாக்குறா. பார்த்தா அந்த கிழவன் பள்ளி மாதிரி அப்படியே சீலிங்ல புடிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆளு தலையை மட்டும் திருப்ப மிரண்டு போயிடுறா. உடனே அந்த கிழவன் இவன் மேல குதிச்சு எனக்கு நீ வேணும்னு வாயை திறக்க எச்சி ஃபுல்லா ஹீரோயின் மேல ஊத்துது. ஹீரோயின் மிரண்டு போய் உசிரி போற மாதிரி கத்திட்டு எழுந்திருக்க அவனை காணோம். ஹீரோவுமே எழுந்திருக்கான். என்னமாச்சு அப்படின்ட்டு கேட்க அந்த கிழவனை பத்தி
சொல்றா. ஆனா அதை கேட்டோன்னே ஹீரோ எல்லாம் கெட்ட கனவுமா தூங்குமா அப்படின்ட்டு சமாதானம் பண்றான். அப்புறம் கட் பண்ணி இப்ப 7 வாரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆயிட்டா. டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு என்னையோட 7வது வாரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறமா அன்னைக்கு நைட்டு ஹீரோ நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் நீ தூங்குமா அப்படின்ட்டு சொல்றான். சரின்னு ஹீரோயின் சொல்லிட்டு பாக்க சேத்துக்கல்லோட யாரோ நடந்து போன மாதிரி இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக்ல கேட்க அவங்க 2 பேருமே நாங்க இல்லமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோயின் தனியா தூங்க யாரோ டோரை திறக்க ட்ரை பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே இவ வெளியே வந்து பாக்குறா. பார்த்தாங்க யாருமே இல்ல. அதனால பயத்துல வேகமா உள்ள போய் கதவை முடிக்கிறா. அப்ப ரொம்ப வேகமா அந்த கைப்பிடி ஆடுது. யாரோ திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவ பயந்து போய் அந்த பொறுமையா அந்த கைப்பிடி போய் தொட கரெக்டா கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்ப பின்னாடி ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கேட்க இவ பயத்தையே திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த கிழவன் ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்கிறான். அவனோட முகமே ரொம்ப கோரமா இருக்கு. உடனே பறந்து வந்து ஹீரோனோட வயிற்றுலயே நெகத்தால கீச்சிடுறான். ஹீரோயின் உடனே அவனை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வரா. அப்ப ஸ்லிப்பாக்கி கீழே விட வயிற்றுல அப்படியே தவந்துட்டே போறா. அப்ப ஹீரோனுக்கு நல்லா வயிறு ரொம்ப வலிக்குது. சடனா வயிற்றுல இருந்து அப்படியே இந்த கரு வெளியே வருது. அதை பார்த்தா ஹீரோயின் பயந்து போய் கத்துன்னு கத்துறா. உடனே அந்த கிழவன் மிருக மாதிரி வந்து அதை எடுத்து சாப்பிடுறான். அதை பார்த்து இவ உசுரே போற மாதிரி கத்த இது எல்லாமே கனவுதான். பயத்துல இவ கத்திட்டே எழுந்திருக்க ஹீரோவுமே எழுந்திருக்கான். ஹீரோ கிட்ட இவ அந்த கிழவன் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. ஆனா அவன் வழக்கம் போல அது எல்லாத்தையும் கேட்டுட்டு கெட்ட கனவுதாமா அப்படின்ட்டு சொல்றான். அப்ப திடீர்னு அவளுக்கு வயிறு நல்லா வலிக்குது. என்னன்னு பெட்ஷீட் எடுத்துட்டு பார்த்தா பெட் முழுக்க ரத்தமா இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோயினுக்கு கரு கலைஞ்சிடுச்சு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த கிழவன் தான் அந்த ஆள் தான் நம்ம குழந்தைய கொன்னது அப்படின்ட்டு இவ சொல்ல அதை கேட்டுமே இவன் கனவுதாமா எதுவுமே குழப்பிக்காத அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஹீரோயின் அப்படின்னா இது என்ன அப்படின்ட்டு வயித்த காட்டுறா. கனவுல அந்த ஆள் கீழ்ச்ச அந்த தழும்பு அப்படியே இருக்கு. ஆனாலுமே அதை பார்த்துட்டு ஹீரோ இது சின்ன வயசுல ஆன காயமா இருக்கும் டென்ஷன் ஆகாம இரு அப்படின்ட்டு சொல்றான். அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் ஹீரோ வேலை விஷயமா வெளியூருக்கு போறான். அப்ப ஹீரோயின் ஹீரோக்கு தெரியாம சாமியாரை கூட்டிட்டு வந்து இங்க பேய் இருக்கா இல்ல சூனியர் யாராவது வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு பாத்துருவோமே அப்படின்னு பிளான் பண்றா. அந்த தாத்தா நேட்டோன்ற ஒருத்தரை கூட்டிட்டு வராரு. அவர் வந்து பூஜை பண்ணி பார்த்துட்டு உங்க குடும்பத்து மேல யாரோ சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. யார் வச்சது அப்படின்ட்டு கேட்க இவரால் அதெல்லாம் சொல்ல முடியாதான். ஆனா அதுல இருந்து பாதுகாக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குமா அப்படின்ட்டு மந்திரிச்ச ஒரு பாட்டில கொடுக்குறாரு. இந்த பாட்டில்ஸ வீட்டை சுத்தி எல்லா கார்டர்லயும் வைக்க சொல்றாரு. அப்புறம் கட் பண்ணா இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோ வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. அப்ப தாத்தா அந்த பூத்தொட்டியை எடுக்கிறாரு. அப்ப அங்க வச்ச அந்த மந்திரிச்ச பாட்டில ஹீரோ பாத்துடுறான். அது என்னன்னு கேட்க இவரு தெரியல அப்படின்ட்டு பயத்துல சொல்லி சமாளிக்கிறது. ஆனா ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். வீட்டை சுத்தி வச்சிருக்க எல்லாத்தையுமே எடுத்து இது என்னன்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் உண்மையே சொல்றா. இது இருக்கிறதுனால தான் எனக்கு இப்பெல்லாம் அந்த மாதிரி கெட்ட கனவே வருதில்ல. அந்த கிழமை எனக்கு தெரியுதே இல்ல அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அதை கேட்டு ஹீரோ இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ட்டு குப்பையில போட்டுடுறான். அப்புறம் கட் பண்ணா நைட்டு திடீர்னு நல்லா காத்து அடிக்குது. மழை பெய்யற மாதிரி இருக்கு. அப்ப காத்துல வேகமா ஜன்னல் திறக்க ஹீரோ போய் அதை மூடுறான். அப்ப கீழே காட்டுறாங்க சேத்து காலோட யாரோ உள்ள வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் கட் பண்ணா வழக்கம் போல ரூம் ரொம்ப ஹீட்டா அண்ணா இருக்கு. ஹீரோயின் தூக்கம் வராம எழுந்து தண்ணி குடிக்க வரா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து அந்த ஐஸ் வாட்டர் தண்ணி எடுக்க அப்ப இடி வெளிச்சத்துல அந்த கிழவன் கண்ணாடியில தெரியறான். ஹீரோயின் பயந்து போயிடுற அவனை பார்த்து உடனே ரூம்க்கு ஓட அந்த சேத்துல கால் வழுக்கி கீழே விழுந்துடுறா. எழுந்து பார்த்தா மூஞ்சி கிட்ட தலைகீழ பாக்குறான். இவன் மறந்து போய் கத்த அப்படியே உடனே மேல ஏறி எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு வாயை திறக்கிறான். வாயில இருந்து அந்த எச்சி தண்ணி மாதிரி அப்படியே ஊத்துது. அந்த மொத்த எச்சியும் ஹீரோயின் வாயிலே அப்படியே போகுது. ஹீரோயின் பயந்து போய் உசிரி போற மாதிரி கத்த ஆளக்கானோ. உடனே புருஷனை போய் எழுப்புறா. அவனை கூட்டிட்டு வந்து வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அவன் குரங்கு மாதிரி தப்பிச்சு ஓடுறான். உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. வெளியே வந்து பார்த்தா வீட்டு மேல நிக்கிறான். சன்னா பார்த்தா ஹீரோ கண் முன்னாடியே அவன் காத்தோட காத்தா மறைஞ்சு போறான். உடனே ஹீரோ ஏரிய போட்டு மேல ஏறி பாக்குறான். பார்த்தா ஒரு பானை ஒண்ணு துணி முடி இருக்கு. உடனே அதை எடுத்துட்டு கீழே வரான். கீழே வந்து பார்த்தா தாத்தா பயப்படுறாரு. அதை பார்த்துட்டு பெருச்சாலியை கொண்டு அதோட ரத்தத்தோட சுடுகாட்டு மண்ணை கலந்து இவங்களுக்கு சூன்யம் வச்சிருக்காங்க. இத பிளாக் பிளட் சூன்யம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். இது ஒரு குடும்பத்து மேல யாரும் வைக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு வாரிசே இருக்காதான். இத பத்தி சாமியார் சொல்ல அதை கேட்டு இவங்க பயப்படுறாங்க. இந்த சூன்யத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு கேட்க இதே மாதிரி ஒரு பானை உங்க மேல யாரும் வச்சாங்களோ அவங்க வீட்லயுமே இருக்கும். அதை வச்சுதான் இதை எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா இந்த சூன்யத்தை யார் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு வேண்டாதவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களா அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின்
அவளோட எக்ஸ் லவர் பத்தி சொல்றா. உடனே அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் மாசம் ஆகுது. இப்ப 7 மாசம் ஆயிடுச்சு. அண்ட் ஹீரோயின் 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப சுத்தி அந்த மந்திரிச்ச அந்த பாட்டில்ஸ வச்சுக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு கால் பண்றா. ஹீரோனோட அந்த எக்ஸ் லவர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றா. உடனே ஹீரோ சாமியாரை கூட்டிட்டு அங்க போறான். அங்க போய் பார்த்தா அவன் 6 மாசத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான். அந்த சூன்யத்தை வச்சவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சூன்யம் கலைஞ்சிடுமா. ஆனா அது இன்னும் போகல அப்படின்னா இது வேற யாரோ வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சாமியார் சொல்றாரு. கட் பண்ணா இப்ப ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்கால, சோ அதனால தனியா இருக்கல அப்படின்ட்டு அம்மாவுமே கூட வந்து இருக்காங்க. அப்ப அவங்க சுட தண்ணி கொண்டு வரமா அப்படின்ட்டு உள்ள போக அவ ஜன்னல மூடுறா. அப்ப கீழே பார்க்க அந்த கிழனோட கால் தடம் இருக்கு. அதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறா. உடனே சுத்தி அந்த கார்னர்ஸ்ல வச்சு அந்த மந்திரிச்ச பாட்டில்ஸ் எல்லாமே உடையுது. எல்லா கதவுமே மூடுது. ஹீரோயின் மட்டுமே தனியா ஆள்ல மாட்டிக்கிட்டா. வேலைக்காரங்களும் வெளியே இருக்காங்க, அம்மாவுமே பெட்ரூம்ல இருக்காங்க. உடனே கரண்ட் கட் ஆயிடுது. எனக்கு வயிறு நல்லா வலிக்க ஆரம்பிக்குது திடீர்னு. ஹீரோயின் பயத்துல அந்த கிழவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க. சன்னா பின்னாடி வந்து நிக்கிறான். உடனே ஹீரோனோட வயிற்றுலயே நெகத்தால கீச்சிடுறான். அப்ப கரெக்டா ஹீரோவும் அந்த சாமியாருமே வந்துடுறாங்க. கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து அந்த கிழவன் கூட அந்த சாமியார் சண்டை போடுறாரு. புனித நீரால அந்த கிழவனை விரட்ட அப்ப ஹீரோயினுக்கு அங்கேயே குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அவன் மறைஞ்சிடறான். குழந்தை 7 மாசத்துலயே பிறந்ததுனால லங்ஸ் முழுசா வளரல. அதனால கொஞ்சம் மாசத்துக்கு இன்குபேட்டர்ல வைக்க சொல்றாங்க. அப்ப சாமியார் கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் இனிமே எந்த ப்ராப்ளமே இல்லல அப்படின்ட்டு கேட்க அதுக்கு சாமியார் 7 வாரம் 7 மாசம் 7 வருஷம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதாவது குழந்தைய 7 வாரத்துல எடுத்துட்டு போக அது வந்துச்சு. இப்ப 2வது குழந்தைய 7 மாசத்துல எடுத்துட்டு போக அது வந்திருக்கு. அப்பனா அது அடுத்த 7 வருஷத்துல அது திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. அத பத்தி சொல்ல அதை கேட்டு இவங்க பயப்படுறாங்க. கட் பண்ணா இப்ப 7 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா, ஆனா பாவம் ஊனமா இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவளால பேச முடியாது. சாப்பிட்டுட்டே இருந்த அந்த பொண்ணை காணாமே அப்படின்ட்டு தேடுறாங்க. தேடி பார்த்தா மரத்துக்கிட்ட கத்திய வச்சுக்கிட்டு நிக்கிறா. ஹீரோயின் பார்த்துட்டு பயத்துல அந்த கத்திய கொடுமா அப்படின்ட்டு கேட்க ஹீரோயின் கையிலே கீச்சிடுறா. கிழிச்சிட்டு உள்ள ஓடுறா. ஹீரோயின் பயத்துல உள்ள போய் பாக்குறா. பார்த்தா அம்மாவோட கையுமே கிழிச்சிட்டு உள்ள ஓடிட்டா. இருந்தாலும் ஹீரோயின் கோவப்படாம அவளை சமாதானம் பண்ண கிட்ட போறா. கிட்ட போய் பார்த்தா அவ பச்சையா அப்படியே சதைய அறுத்து தின்னுட்டு இருக்கா. அதை பார்த்தா ஹீரோயின் மிரண்டு போய் ஆடுறா. கட் பண்ண நைட்டு ஹீரோ கிட்ட இத பத்தி சொல்றா. நாளைக்கு நம்ம பொண்ணோட 7வது பிறந்த நாள், எப்படியும் அந்த கிழவன் வருவான், நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ இந்த தடவை நமக்கு ஹெல்ப் பண்ண இன்னும் 2 சாமியார்கள் வராங்க அப்படின்ட்டு சொல்றான். கட் பண்ண 1வது நாள் நம்ம நேட்ரோ தாத்தா கூட 2 பேரை கூட்டிட்டு வர்றது. அவரோட ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டோட பிள்ளையுமே கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் இவரை விட நல்லா வித்தியில தேர்ந்தவங்க. வந்ததுமே வீட்டை சுத்தி மந்திர வெளி போடுறாங்க. அப்புறம் கட் பண்ண நைட் ஆகுது. பொண்ணை நடுவுல படுக்க வச்சு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க அவன் வரான். இவங்க போட்ட அந்த மந்திர வெளி உடையுது. உடனே கரண்ட் கட் ஆயிடுது. நல்லா காத்து பலமா அடிக்க அப்ப திடீர்னு பொண்ணு பேய் மாதிரி எழுந்து உட்கார்றா. உடனே அவளை தூக்கிட்டு ரூமுக்கு போக சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த கிழவனுக்காக வெயிட் பண்றாங்க. மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க. அப்பாவையும் பிள்ளையும் தூக்கி எறிறான். உடனே நேரத்தை தான் மேல உட்காந்து நீதான் எனக்கு தலைவலின்னு அப்படியே அவரோட வாய்க்குள்ள கைய விட்டு குடலை உருவுறான். அப்புறமா கதவை உடைச்சுக்கிட்டு பொண்ணு கிட்ட போக இந்த சாமியார் எழுந்து புனித நீரை அவன் மேல ஊத்துறாரு. அதனால அவன் கோவத்துல ஒரு கொல்ல வர உடனே புள்ளக்காரன் எழுந்து பின்னாடியே முதுகுலியே மந்திர கத்தியால கொத்திடுறான். ஆனா அவன் அப்படியே தூக்கி வீசிடுறான். அப்ப சாமியார் விடாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த புனித நீரை அவன் மேல தெளிக்கிறாரு. அப்படி தெளிக்க அந்த கிழவன் அப்படியே மறைஞ்சு போறான். கட் பண்ணா இப்ப ஆம்புலன்ஸ் வந்து நாட்டை தூக்கிட்டு போகுது. அப்ப அந்த சாமியார் அந்த சாத்தான் போயிடுச்சு, ஆனா இன்னும் அந்த சூன்யம் உடையல அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கேட்டவங்க அந்த சூன்யத்தை எப்படி உடைக்கிறது அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட இவரு அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த சூன்யத்தை யாரு வச்சிருப்பாங்க அப்படின்னு இங்க ஒருத்தருக்கு தெரியும்னு ஹீரோவை பார்த்து பேசுறாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு பார்த்தா அப்பதான் ஹீரோ ஒரு உண்மையை சொல்றான். ஹீரோயினை லவ் பண்ணும் போதே அதே ஆபீஸ்ல ஒருத்தி ஹீரோவை லவ் பண்ணிருக்கா. அண்ட் அவ கூட இவன் ரிலேஷன்ஷிப்லயுமே இருந்திருக்கான். ஆனா இவன் நான் ஹீரோனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டான். அதனால கோவத்துல உங்களுக்கு வாரிசே இருக்காது அப்படின்ட்டு திட்டிருக்கா. ஆனா அது கோவத்துல தான் சொல்லிருப்பா அப்படின்ட்டு ஹீரோ பெருசா கண்டுக்கல. பட் பார்த்தா இப்ப அவதான் அந்த சூன்யத்தை வச்சிருக்கா. இது தெரிஞ்சோன்னே ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. ஹீரோ சாரி கேக்குறான். நம்ம பொண்ணுக்காக இதை நம்ம பண்ணி ஆகணும், நம்ம பொண்ணை காப்பாத்தி ஆகணும் வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். அப்புறமா சாமியார் ஹீரோவுடைய எக்ஸ் எங்க இருக்கா அப்படின்ட்டு மந்திரத்து மூலமா கண்டுபிடிக்கிறாரு. உடனே புள்ளி இங்கே பாதுகாப்பா இரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு
அங்க போறாரு. கட் பண்ண அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து அந்த பானை எங்க இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லேடி 2 பேரையும் பின்மணிலே அடிச்சு மட்டையாக்கிடுறா. அப்புறம் கட் பண்ண ஹீரோ மயக்க தெளிஞ்சு எழுந்திருக்கான். அப்ப அவ சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு, இப்ப சொல்லு, நான் வேணுமா இல்ல அவ வேணுமா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஹீரோ எனக்கு ஹீரோயின் தான் வேணும் அப்படின்ட்டு தலையாட்டுறான். உடனே கோவத்துல முதல்ல அந்த சாமியாரை கொல்றேன், அப்புறம் ஒன்ன கொல்றான் அப்படின்ட்டு அந்த சாமியாரை கொல்ல போறா. உடனே ஹீரோ தள்ளி விட்டுறான். டேபிள் உடைச்சிக்கிட்டு கீழே விழுந்து மயங்கிடுறா. உடனே அவளுக்கு கையை கட்டி விட்டுட்டு அந்த புதஞ்சி இருக்க அந்த சூன்ய பாணியை எடுக்கிறான். எடுத்துட்டு வந்து அந்த சாமியாரை எழுப்பி பார்க்க, பாவம் அவர் இறந்துட்டாரு. உடனே இதை அவரோட புள்ள கிட்ட போன் பண்ணி சொல்றான். புள்ளக்காரன் அதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் ஃபீல் பண்றான். பட் உடனே கோவமா அந்த சாத்தாரை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு கத்துறான். அப்புறம் கட் பண்ணா இவன் பூஜை ஆரம்பிக்க ஹீரோ அந்த பானையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வரான். அந்த 2 பானையையும் ஒரே இடத்துல வச்சு பூஜை பண்ணாதான் இந்த சூனியம் போகுமா. இந்த பையன் இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்க சன்னா கரண்ட் கட் ஆயிடுது. பொண்ணுமே எழுந்துக்கா. அப்ப இவன் வெளியே வராதீங்க, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கிழவனை தேடிட்டு இருக்கான். அப்ப அந்த கிழவன் பின்னாடி வந்து நிக்கிறான். இவன் தைரியமா ஒத்தாளா அந்த கிழவன் கூட சண்டை போடுறான். ஆனா பாவம் ஒரே அடியில தலைய துண்டாக்கிடுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயத்துல உள்ள போக பொண்ணை காணோம். அம்மா பார்க்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. உடனே வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த கிழவன் போறான். அதை பார்த்துட்டு பொண்ணு கையை பிடிச்சி இருக்கிறா. அப்ப ஹீரோயின் என் பொண்ணுக்கு பதிலா என்ன எடுத்துக்கோ அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா அதுக்கு கிழவன் இது உன் புருஷனுக்கு பிறந்த பொண்ணு இல்ல, இது என்னோட பொண்ணு, ஏன் எச்சில பிறந்த பொண்ணு அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டு இவ ஷாக் ஆகிடுறா. ஆனா உடனே என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணு, இவளுக்கு பதிலா என்ன எடுத்துக்கோ அப்படின்ட்டு கெஞ்சுறா. ஆனா அதுக்கு அந்த கிழவன் அப்ப நீ எனக்கு மனைவியா வரியா அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோயினுமே பொண்ணுக்காக சம்மதிக்கிறா. அப்படி சம்மதிச்ச அடுத்த நொடியே ஹீரோயினோட அவன் மறைஞ்சு போறான். உடனே கரண்ட் வந்துடுது. அப்ப ஹீரோமே வந்துடுறான் அந்த பானையோட. ஹீரோயின் எங்கன்னு தேடி பாக்குறாங்க. வெளியே போய் பார்த்தா அவளோட பாடி கிடக்குது. அதை பார்த்தோன்னே இவன் உடஞ்சு போய் கத்துறான். உடனே கோவத்துல அவளை கொல்லாம நான் விட மாட்டான் அப்படின்ட்டு அவளை கொல்ல போறான். கட் பண்ண எங்க வலதுக்குள்ளேயே விடிஞ்சிருது. வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்க கட்டி போட்டு இருந்த அவளை காணோம். சடனா அவ பின்னாடி வந்து நிக்கிறா. அவ கிட்ட ஹீரோ என் பொண்டாட்டி எனக்கு திரும்ப கூட அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா அதுக்கு அவ இறந்துட்டா, இனிமே அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்ல 2 பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. அப்ப கூட அந்த லேடி என் கூட வாழ அப்படின்ட்டு சைக்கோ மாதிரி பேசுறா. ஆனா ஹீரோ முடியாதுன்னு சொல்ல ஹீரோவை கொல்ல பாக்குறா. திருப்பி எடுத்து தாடையிலே குத்திடுறா. ஆனாலும் அவன் என் பொண்ணுக்காக அந்த சூன்யத்தை எடு அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா அவ முடியாது அப்படின்ட்டு சொல்ல உடனே கோவத்துல 2 கையுமே வெட்டிடுறான். அப்புறம் வயிற்றுலயே அந்த அருவா விட்டு அப்படியே வெளியே எடுக்கிறான். ஆனா அப்பயும் அவ சைக்கோத்தனமா பேச உடனே கோவத்துல தலையை அப்படியே துண்டாக்கிடுறான். அவ இறந்த உடனே இங்க அந்த சூன்யம் போயிடுது. ஆனா அப்ப ஹீரோ என்னாலதான் இது எல்லாமே அப்படின்ட்டு கழுத்தத்துக்கிட்டு சாவுறான். அதே சமயம் சூன்யம் போனதுனால பொண்ணுக்கு காயம் எல்லாமே சரியாகி நார்மலாக்குறா. அப்ப பாட்டியை பார்த்து யார் நீங்க அப்படின்ட்டு கேட்க அவ வாய்ஸை கேட்டோன்னே பாட்டி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த படம் இங்க முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.